காய்ஸ், இது உங்க சேனல் மேக்ஸோ மேனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஆர் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இருக்க நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்டர்போலேஷன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்திருந்தோம். அப்படி நீங்க அந்த சம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிடுங்க. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். பேசிக்கலி நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸோ இல்லை எந்த ஒரு இன்டர்போலேஷனுமே அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ்ல இங்க வந்து எக்ஸ்ல ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பிராக்டிக்கலா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு ரீடிங் எடுக்கிறேன். ஒரு ஷிப்போ இல்லைன்னா ஏதோ ஒரு லைட் வந்து எவ்வளோ ஹீட் கொடுக்குது இல்லை எவ்வளோ லைட் கொடுக்குது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை சப்போஸ் சீல வந்து எவ்வளோ டைட்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வருது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்றேன். அப்படி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் நான் பண்றேன் என்னோட ரிசர்ச்க்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சமயத்துல நான் உட்காந்து ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் என்னால மெஷர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு 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 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கோ என்னால் உட்காந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேண்டம் டைம் இன்டர்வல்ஸோட மெஷர்மெண்ட் தான் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போகுது. ஓகேவா? ஒரு சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த இன்ஸ்டன்ட், அதாவது 3 மினிட்ஸ்ல இந்த சென்டிமீட்டர் ஹைட் அது போகுது. ஓகேவா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ்ல ரேண்டம் இன்ஸ்டன்சஸ்ல நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஆனா நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலோட ஹைட் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு இருக்கு. அப்போ திருப்பி வந்து நான் எல்லா செட்டப்பையும் பண்ணி எல்லாமே பண்ணி திருப்பி என்னால வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி எனக்கு தேவைப்படுற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்னால உட்காந்து எடுத்துக்கிட்டேவோ இருக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ரேண்டம் டைம் இன்டர்வல்ஸை வச்சு ஒரு பாலினாமியலை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். லீனியர் இன்டர்போலேஷன் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, இதுனாலும் சரி, அது வந்து நம்மளோட கொடுத்துருக்க இன்புட் பொறுத்து நம்ம வந்து எந்த மெத்தடுன்னு டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்க ரேண்டம் இன்டர்வல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு பாலினாமியலை நம்ம ஃப்ரேம் பண்றோம். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பாலினாமியல் ஒன்று வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு பாலினாமியலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த பாலினாமியல் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு எந்தெந்த டைம் இன்டர்வல்ல வேணுமோ அந்தந்த டைம் இன்டர்வல்ல, இப்போ இது வந்து x1 x2ல நான் எனக்கு தேவைப்படுது. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 10 இதுல இருக்கா, 10 11 10.1 10.2 அந்த மாதிரி எனக்கு எந்தெந்த டைம்ல வேணுமோ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுல போட்டு சால்வ் பண்ணி என்னோட ஆன்சரை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம திருப்பி போய் மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஏன்னா இத்தனை ரீடிங்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டன்டான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எக்ஸோட இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த எக்ஸ்ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது என்ன வேல்யூ எடுக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அப்ளிகேஷன் வச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல 3 சென்டிமீட்டர்ஸ் போகுது, தேர்ட் மினிட்ல 31 சென்டிமீட்டர்ஸ் போகுது, அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு தேவையானது எக்ஸ் வந்து 3.5 நான் கொடுக்கும் போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் வந்து நான் 8 கொடுக்கும் போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம தெரியணும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டு எழுதிக்க போறேன். எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் நம்ம வந்து ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டு எழுதிக்க போறோம். சரியா? இப்போ வந்து நம்ம எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டு எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த மெத்தட் பேரே இல்லையா? டிடினா டிவைடட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த பேர்ல இருந்தே தெரியுது டிவிஷனும் இருக்க போகுது, டிஃபரன்ஸும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோட டிவிஷன் ஏதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டேபுலர் காலம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மிடில் ஏரியாஸ்ல நம்ம வந்து நம்மளோட வேல்யூஸை எழுதிக்க போறோம். அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் இங்க எழுதுறேன். சரியா? இப்போ வந்து இத x0 வச்சுக்கோங்க, இது வந்து x1 x2
இது வந்து எந்த சம் கொடுத்தாலும் இதே பேட்டர்ன் தான். சரியா? இதோட மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் ஈஸியா போட்டுடலாம். எத்தனை வேல்யூஸ் கொடுத்தாலும் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ x0 x1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா மேல வந்து f ஆஃப் வரணும், அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ வரணும். f of x1 minus f of x0 by x1 minus x0. ஓகேவா? அதே மாதிரி x2 minus x1 அதே மாதிரி வரப்போகுது. இப்போ 1 0 மாதிரி 2 1 வரும், 3 2 வரும், 4 3 வரும், 5 4 வரும். நான் போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ முதல்ல நான் என்ன எழுதிருந்தேன்? f of x1 அதாவது 31 minus f of x0 அப்ப 3 by x1 minus x0 அப்ப 3 minus 1. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வந்து வரும். அடுத்து இங்க நடுவில் எழுத போறேன். அப்பனா அடுத்து என்ன பண்ணணும்? நான் முதல்ல 1ம் 0வும் எடுத்தேன். இப்ப வந்து 2ம் 1ம் எடுக்க போறேன். f of x2 சாரி இது 13 இல்ல 14 வரும். இப்போ இங்க என்ன எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 69 minus 31 by 4 minus 3. ஓகேவா? இது சால்வ் பண்ணா நமக்கு வந்து 38 வரும். அதே மாதிரி அடுத்து x3 x2 அப்போ f of x3 minus f of x2 by x3 minus x2. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 62 வரும். இப்போ அடுத்து x4 x3 அப்போ f of x4 minus f of x3 by x4 minus x3. ஓகேவா? இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ரஃப் காலம்ல இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி இஸ் ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா வேல்யூஸ் மட்டும் கூட எடுத்து டேபுலர் காலம்ல போடலாம். சரியா? எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்து நமக்கு x4 x5 இருக்கு. அப்போ 1011 அதாவது f of x5 minus f of x4 by x5 minus x4. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். ஓகேவா? இப்போ அடுத்து செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். நம்ம எது வரைக்கும் போனோம்னா நமக்கு வந்து 0 என்ட்ரி வர வரைக்கும் போகணும். இப்படி நம்ம பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். சரியா? இப்போ இங்க வந்து x5 வேல்யூஸ் இருக்கா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா x0ல இருந்து x5 வரைக்கும் இருக்கு. அப்ப 6 வேல்யூஸ் இருக்கு. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 5ஆ குறைஞ்சிருக்கும். இப்போ இப்படி குறைஞ்சுக்கிட்டே வரப்போ ஒன்னு சிங்கிள் என்ட்ரி வரணும், அப்படி இல்லைன்னா என்ட்ரிஸ் வந்து எல்லாமே 0 0s வரணும். ஓகேவா? நம்ம பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒன்னொன்னா எடுத்தோம் இல்லையா? அப்போ செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணணும்? எஸ், ரெண்டு ரெண்டா நம்ம எடுக்க போறோம். அப்போ செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு என்ன வரப்போகுது? f of x2ல இருந்து நான் f of x0 வந்து செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா f of x2ல இருந்து f of x0 மைனஸ் பண்ணிட்டு டினாமினேட்டர்ல x2 மைனஸ் x0 அதாவது ஆல்டர்னேட்டிவ் என்ட்ரிஸ் நான் வந்து எடுக்க போறேன். சரியா? இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து இங்க மிடில்ல நான் எழுத போறேன். இப்போ f of x2 f of x0 நான் எழுதிருக்கேன். which means இந்த ரெண்டு என்ட்ரி நான் எடுக்க போறேன். அப்போ 38 minus 14 by x2ல இருந்து x0 மைனஸ் பண்ணும். அப்போ 4 minus 1. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8. அடுத்து 62 minus 38 by x3 minus x1. ஓகேவா? அப்போ 5 minus 3. அப்போ வேல்யூ 12. அடுத்து 110 minus 62 by இங்க வந்து x3 எடுத்தோமா? அப்ப x4ல இருந்து x2 மைனஸ் பண்ணணும். அப்போ 7 minus 4 16. அதுக்கப்புறம் இங்க 220 minus 110 by x5ல இருந்து x3 பண்ணணும். அப்போ 10 minus 5. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22 வரும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இப்போ வந்து நம்ம செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? 3rd 4 5லாம் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ எங்க வந்து நமக்கு சிங்கிள் என்ட்ரி வருதோ அங்க நம்ம சால்வ் பண்ண போறோம், ஸ்டாப் பண்ண போறோம்.
அப்படி இல்லைன்னா நமக்கு எங்க 0th என்ட்ரி வருதோ நம்ம அங்க ஸ்டாப் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப அடுத்து தேர்ட் பார்க்கலாமா? இப்ப தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகே, நான் இது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு சிம்பிளா இந்த வேல்யூஸ் மட்டும் போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா? இப்போ அடுத்து தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போகணும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரு என்ட்ரியா எடுத்தோம். இங்க வந்து ஆல்டர்னேட் என்ட்ரிஸா எடுத்தோம். அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டுக்கும் அடுத்து இருக்கிறது, அதாவது f of x3 minus f of x0 by x3 minus x0. அதாவது ஒரு என்ட்ரியா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். சரியா? இப்போ 12 minus 8 இந்த என்ட்ரி சப்ட்ராக்ட் பண்றதுல நமக்கு பெருசா கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா இங்க இருந்து தான் பண்றோம் இல்லையா? பக்கத்து காலம்ல இருந்தே பண்றோம். நமக்கு இந்த எக்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் ஸ்டார்டிங்ல. பட் நீங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெருசா வராது. ஓகேவா? அதாவது இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா பெருசா வராது கன்ஃபியூஷன். இப்ப அடுத்து x3ல இருந்து என்ன பண்ண போறோம்? x0 மைனஸ் பண்ண போறோம். அப்ப வந்து ஆன்சர் 1. அடுத்து 16 minus 12. இது நம்ம அழகா ஈஸியா போட்டுடலாம். இங்க இருந்தே டினாமினேட்டர் போட்டதுதான் திருப்பி கன்ஃபியூஷன். இங்க என்ன பண்ணோம்? x3 போட்டோம். அப்ப அடுத்து x3க்கு அடுத்து இருக்கிறது போனோம். அப்போ இங்க f of x4 minus f of x1 by x4 minus x1 அப்படின்னு வரும். அப்ப x4 என்னது? 7 minus 3. இந்த ஆன்சரும் நமக்கு 1 வரும். அடுத்து திருப்பி இங்க வந்து அழகா ஈஸியா போட்டுருவோம். திருப்பி ஒரு கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வரணுமா? வரவே கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்? இங்க x4 போட்டிருக்கோம். அப்ப x5ல இருந்து போடணும். இங்க x1 போட்டிருக்கோம். அப்ப அடுத்த என்ட்ரிக்கு போகணும். x2 போகணும். இப்ப இங்கேயும் வேல்யூ 1. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் போட போறேன். ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் போடும்போது எனக்கு அழகா என்ன ஆயிடும்னா எல்லா வேல்யூஸ்மே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா நம்மளோட நியூமரேட்டர் வந்து 1ன்னு வந்துட போகுது இல்லையா? ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் நான் போடுறேன். ஓகேவா? இங்க என்ன பண்ண போறேன்? நான் 1 minus 1 by இங்க வந்து 3 3 எடுத்தோம் இல்லையா? x3யும் x0வும் எடுத்தோம். அப்ப இங்க x4ம் x0வும் எடுக்க போறோம். ஓகேவா? எப்படியும் 0 தான் ஆக போகுது. பட் ஸ்டில் சில சம்ல 0 ஆகல அப்படின்னா டினாமினேட்டர் நீங்க கரெக்டா போடணும் இல்லையா? நான் அதுக்காக சொல்றேன். அடுத்து x5ம் x1ம் எடுக்க போறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வேல்யூ 0 தான். இப்போ நம்ம இதோடயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபிஃப்த் டிவைடட் டிஃபரன்ஸும் போடலாம். ஃபிஃப்த் டிவைடட் டிஃபரன்ஸ் போட்டால் என்ன வரப்போகுது? இது 0 minus 0 தான் வரப்போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வேல்யூ 0 தான். அதாவது நான் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் எழுதி காட்டுறேன். உங்களுக்கு அழகா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ஒரே டேபுலர் காலமா எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதா? இங்க வந்து நமக்கு 6 என்ட்ரிஸ் இருக்கா? அது குறைஞ்சுக்கிட்டே வந்து நமக்கு ஒரே என்ட்ரி வந்துருச்சு. நம்ம இங்க 0 வந்ததோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரியணுன்றதுக்காக. சப்போஸ் 0 வரலன்னா நான் எங்க எதோட ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த ஒரு என்ட்ரி வர வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அழகா எடுத்து ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுல எது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? இப்போ வந்து f of x0 அப்படின்னு இருக்கு. ஸோ f of x0னா நமக்கு தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம இதுதான் x0 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ இதுதான் வந்து நம்மளோட f of x0. அதுக்கப்புறம் x minus x0னா நம்ம வந்து x0, x1, x2, x3, x4, x5. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்க நடுவில் இன்னொரு டேர்ம் இருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட டிவைடட் டிஃபரன்ஸ். அதாவது f of x0, x1 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். இது வந்து செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இது வந்து தேர்ட். ஓகேவா? ஸோ சப்போஸ் இங்க நமக்கு 0 வரல அப்படின்னா நம்ம வந்து இந்த டேர்மை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்போம்? இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. அப்ப அடுத்த டேர்மா இருந்தா என்ன இருக்கலாம்? இங்க நமக்கு தேவை கிடையாது. பட் சப்போஸ் வேற ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு? இது வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்ப அடுத்த டேர்ம் இன்க்ளூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எஸ், x மைனஸ் x3 பண்ணணும். அதே மாதிரி f of x0, x1, x2, x3, x4 வந்து பண்ணணும். அப்ப அது வந்து என்ன ஆயிடும்? ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் ஆயிடும்.
ஓகேவா? ஸோ இன்னும் நீங்க ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ப்ராப்ளம்க்காக சிம்பிளா குடுத்துருக்காங்க. இப்ப பிராக்டிகல் அப்ளிகேஷன்ல என்ன ஆகும்? ஒரு 5 என்ட்ரி 6 என்ட்ரி எடுத்தா நம்மளால பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ ஒரு 100 என்ட்ரி 1000 என்ட்ரி எடுக்கும்போது ஸோ அதுக்கேத்த மாரி நம்மளோட ஃபார்முலா வந்து அதிகமாகும். அப்ப உட்காந்து நம்மளால இந்த மாதிரி மேனுவலா சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்ப அது முடியாது. ஸோ இந்த லாஜிக் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கோட் வந்து எழுதிட்டு அந்த லாஜிக் வச்சு நம்ம கோட் எழுதிட்டு கோட் மூலமா இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனா அது எப்படி சால்வ் ஆகுதுன்னு அந்த லாஜிக் தெரிஞ்சாதான் நம்மளால கோடே எழுத முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் யாருமே இப்ப வரைக்கும் இல்ல, இப்பெல்லாம் யாருமே வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது இல்ல. நம்ம எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது லாஜிக் வந்து உங்களுக்கு தெரியணும். ஒரு 5 என்ட்ரிக்கு நமக்கு பண்ண தெரிஞ்சாதான் ஒரு 1000 என்ட்ரி இல்லைன்னா ஒரு 10,000 என்ட்ரி இருக்கும் போது நமக்கு அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால கோடை எழுத முடியும் இல்லையா? ஸோ பேசிக்கலி இட் இஸ் ஆல் அபவுட் லாஜிக். ஓகேவா? சரி, இவ்வளோ பேசுறது போதும். நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ண போயிடலாம். இப்போ இதெல்லாம் என்னென்ன வேல்யூஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை அப்படியே வந்து டக்குன்னு நான் வந்து எடுத்து போட்டு சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா டேபிள் எழுதிட்டு ஃபார்முலாவையும் எழுதிட்டு நீங்க வந்து ஒரு வாட்டி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சால்வ் பண்ணுங்க. இதுல எல்லா வேல்யூஸுமே என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எழுதிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அழகா சால்வ் பண்ணிடலாம். இது பேசிக்கலா வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் தான். பெருசா நான் எதுவுமே இங்க பண்ணல. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒன்று வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சோன்னே நமக்கு வந்து ஒரு பாலினாமியல் என்ன அழகாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ + x + 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதோட நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? இன்டர்போலேட்டட் இந்த 2 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 2 பாயிண்ட்ல என்ன வேல்யூ எடுக்குது அப்படிங்கறது தான் நம்ம முக்கியமா கண்டுபிடிக்க போறோம். ஸோ at x is equal to 3.5 p of x வந்து அதாவது p of 3.5 என்ன வேல்யூ எடுக்குது அப்படின்னு நீங்க வந்து சால்வ் பண்ணி அழகா டக்குன்னு கால்குலேட்டர்ல போட்டு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி x is equal to 8ல p of 8 என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல போட்டு அழகா போட்டு நம்ம போயிட்டே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் அண்ட் லாஜிக் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon. Bye.